தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தெரிந்த பாடலை பாடி ஆண்டவரை துதிப்போம். அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, பேரு சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, பேரு சொல்லி அழைத்த அன்பு, என்னை உயர்த்தி வைத்த உன்னத அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, ஊழியத்தை கொடுத்த அன்பு, என்னை ஊழியனாய் மாற்றிய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, இயேசுவின் இணையில்லாத அன்பு, அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவில் இணையில்லாத அன்பு. நல்ல பிதாவே, உங்கள் அன்பை எங்கள் மேலே பொழிந்தெழுதிருக்கிறதற்காக நன்றி. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய அன்பை எங்களுக்குள்ளே ஊற்றியிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறார். நீர் எங்கள் உள்ளத்தில் ஊற்றியிருக்கிற அந்த மேலான அன்புக்காக நன்றி. ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் தேவனுக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்புக்கு இன்றைக்கி நிறைய அடையாளங்களை உலகத்தில் காண்பிப்பாங்க. அதிலும் குறிப்பாக வாலிபர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க அன்புன்னு சொன்னாலே இன்றைக்கி அவங்க வேறு மாதிரி யோசித்து உலக பிரகாரமான இச்சையைத்தான் அவங்க அன்புன்னு சொல்கிறாங்க. காதலிக்கிற காதலர்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அன்பு என்று சொன்னாலே அதை வேறு மாதிரி யோசித்து அதை ஒரு அசுத்தமான அருவருப்பான காரியத்திற்கு அதை அவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்பினுடைய வெளிப்பாடு அல்லது உண்மையான அன்பினுடைய அர்த்தம் அது என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்த அந்த செயல் இருக்குது பாருங்கள், அதுதான் அன்புக்கு ஒரு பெரிய அடையாளமாக வேதம் எடுத்து சொல்லுகிறது. வேறு எதையும் நீங்கள் வர்ணிக்க முடியாது. அன்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு எந்த அதுக்கு ஈடாக அந்த அன்புக்கு அடையாளமாக நீங்கள் உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தை காட்டினாலும் ஈடாகாது. இயேசு நமக்காக
சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்த அன்பு இருக்கு பாருங்க, அந்த அன்புக்கு இணையான அன்பு உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு நீங்கள் கேட்கலாம், ஏன் இயேசு அப்படி நம்ம மேலே அன்பு, அவ்வளோ பெரிய அன்பு எப்படி பாராட்டினார் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கிறீங்கன்னா, அந்த அன்பு, தேவனுடைய அந்த அன்பு பார்த்திங்கன்னா பாவிகளாக இருக்கிறவங்க மேலே காண்பித்த அன்பு. இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் பார்த்தீங்களா? இயேசு சிலுவையில் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அன்பு என்னதென்று அவர் காண்பிச்சார் பார்த்தீங்களா? அந்த அன்பில் இருக்கிற அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? பாவிகள் மேலே அன்பு செலுத்தினார், துரோகிகள் மேலே அன்பு செலுத்தினார், அவருக்கு விரோதமாக தீமை செய்தவங்க மேலே அன்பு செலுத்தினார், அவரை குத்துனவங்க மேலே அன்பு செலுத்தினார், அவரை காயப்படுத்தினவங்க மேலே அன்பு செலுத்தினார். நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நம்ம மேலே ஆண்டவர் அன்பு வச்சு நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை ரட்சித்திருக்கிறார் பாருங்கள். அந்த அன்புக்கு இணையாக உலகத்தில் எதுவுமே இல்லை. யோவான் 3:16 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதவசனம் அழகாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு, குமாரனை கொடுத்த அன்பு. அவரிடத்துல விசுவாசம் உள்ளவங்க யாரும் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக அவர் ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு தெய்வத்தால் நாம் அன்பு கூறப்பட்டிருக்கிறோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் மேலே இவ்வளோ பெரிய அன்பை உங்களுக்கு செலுத்தி இருக்கும்போது நீங்கள் மற்றவங்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அதே 1 யோவானில் 4:11 சொல்லுவது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். பார்த்தீங்களா? தெய்வம் இவ்வளோ தூரம் அன்பு செலுத்தினதுனால நாமளும் மற்றவங்ககிட்ட அன்பு செலுத்தணும். ஏன் மற்றவங்களை மன்னிக்கணும்? ஏன் மற்றவங்கள்ட்ட செஞ்ச தப்பை நம்ம மன்னிக்கணும்னு சொல்கிறாரு? ஆண்டவர் நமக்கு மன்னிச்சிருக்கிறாரு, நம்ம மற்றவங்களை மன்னிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஆலோசனை. அப்படி மற்றவங்களை நேசித்து கிறிஸ்துவின் அன்பை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, அன்புக்கு அடையாளமாக சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம், சிலுவையில் நீர் பட்ட பாடுகளை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பித்ததற்காய் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.